ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மூட்டையா கட்டி வீட்டுல இந்த இடத்துல வைக்கிறதால பணம் கட்டுக்கட்டாக புரளும், விபரீத ராஜயோகம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு என்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காலபைரவருக்கு உகந்த விரதங்களில் முக்கியமான ஒன்று இந்த ஒரு அஷ்டமி திதி. மாதம் மாதம் நமக்கு தேய்பிரை அஷ்டமி, வளபிரை அஷ்டமின்னு சொல்லி 2 அஷ்டமிகள் வரும். பக்தர்கள் பொதுவா இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவாங்க. காரணம் என்னன்னா, காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு நடத்தும் போது நம்மளோட கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே கரைந்து போகும், காணாமல் போகும் அப்படிங்கிறது தான். ஆனா காலபைரவரை நாம கடன் பிரச்சனைக்காக மட்டும் வணங்க வேணாம். காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவரும் இந்த ஒரு காலபைரவர் தான். நம்ம சிவாலயத்துக்கு போகும்போது எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா வரும்போது காலபைரவரை வணங்குவோம். கடைசியா வணங்கினாலும் அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த பைரவர். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில தேவையில்லாத பயம், பதட்டம், எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இது மாதிரி பிரச்சனைகள் நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது. தொழில போட்டி பொறாமை அதிகமா இருக்கு. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கலாம். வாராகி அம்மனை வழிபடும் போது என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் காலபைரவர்கிட்டையும் கிடைக்கும். காலபைரவரை தொடர்ச்சியா வணங்குறதால சனி பகவானால ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகளும் குறையுமாம். காரணம் என்னன்னா, சனி பகவானுக்கு குருவே இந்த காலபைரவர் தான். இப்படி காலபைரவருக்கு உகந்த இந்த ஒரு அஷ்டமி திதி எந்த கிழமையில வருதோ அந்த கிழமையில அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் நமக்கு நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமையில வரக்கூடியது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. அஷ்டமி திதி அன்னைக்கு அதிகாலை 4:47 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 4:57 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் புதன்கிழமை பகல் முழுக்க நமக்கு அஷ்டமி திதி தான். அஷ்டமி திதிகள்ல அதுவும் காலபைரவருக்குரிய தேய்பிரை அஷ்டமியில ராகு கால நேரத்துல பைரவரை வணங்குறது விசேஷம். புதன்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30. இந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துடைய கோவில்ல நடை திறந்திருந்தா தாராளமா காலபைரவரை வணங்கலாம். சிவாலயத்துல காலபைரவர் சன்னதி இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா சிவபெருமானோட சன்னதி மட்டும் மூடி இருக்கலாம். ஆனா காலபைரவர் சன்னதி கோவில் திறந்திருக்கும். அந்த நேரத்துல தாராளமா பைரவருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனை போய் கலந்துக்கோங்க. பைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, பன்னீர், சந்தனம் இது மாதிரி பொருட்கள்ல பைரவ கடாட்சம் அதிகமா இருக்கு. இந்த பொருட்களை பைரவரோட அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் எதுவா இருந்தாலும் அது பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செம்பருத்தி, செவ்வரளி இது மாதிரி மலர்களை நீங்க காலபைரவருக்கு வாங்கி கொடுக்கணும். ஒருத்தவங்க ஒரு முறையில காலபைரவருக்கு தீபம் போடுவாங்க. ஒரு சில பேர் 27 எண்ணிக்கையில மிளக சிவப்பு நிற மூட்டையில முடிஞ்சு அதுக்கு தீபம் போடுவாங்க. இல்லைன்னா கல்லுப்பு தீபம் போடுவாங்க. பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம்னு சொல்லி ஒருத்தவங்க காலபைரவருக்கு ஒரு விதமா வழிபாடு நடத்துவாங்க. எப்படி வழிபாடு செய்தாலும் நீங்க ராகு கால நேரத்துல தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வணங்கும் போது நிச்சயம் பலன் கிடைக்கும். இது போக இப்படிப்பட்ட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு உகந்த, பைரவருக்கு பிடிச்ச அஷ்டமி தினத்துக்கு உகந்த சில பொருட்களை இப்போ நாம சொல்ற மாதிரி நீங்க மூட்டையா தயார் செய்து உங்க வீட்டுல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்க வீட்டுல தினமும் நீங்க பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஏற்கனவே இருக்கிறத பயன்படுத்திக்கலாம், புதுசா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதுல முதல் முக்கியமான பொருள் பிரியாணி இலை. பிரியாணி இலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எந்த விதமான தாந்திரிக பொருள் பயன்படுத்துறதா இருந்தாலும் அதை பிரியாணி இலையை முதன்மையா பயன்படுத்துவோம். ஏன்னா பிரியாணி இலைக்கு வசீகர தன்மை அதிகம் இருக்கு. அடுத்ததா ஒரு 5-6 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுல ரொம்ப உகந்தது. வாராயம்மன் வழிபாட்டிலையும் இந்த மிளகை பயன்படுத்துவாங்க. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டில் கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த மிளகு. அதை மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் நாம காலபைரவரை வழிபட்டு நம்ம மாத்திக்க முடியும். அடுத்ததா செம்பருத்தி மலரோட ஒரு இதழ், அதாவது ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. அடுக்கு செம்பருத்தி இல்லாம ஒரே ஒரு செம்பருத்தி பூத்திருக்கும்ல, அந்த செம்பருத்தியோட ஒரே ஒரு இதழ். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு சுக்கு. சுக்கு அப்படிங்கிறது இதுவும் மிளகுக்கு நிகரான ஒரு பொருள். கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்துல முதன்மையா பயன்படுத்தக்கூடிய பொருளும் இந்த சுக்கு தான். அடுத்ததா மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய கிராம்பு. கடைசியா ஒரே ஒரு சில்லறை நாணயம் லட்சுமி குபேரருக்காக. மொத்தமா சொல்லக்கூடிய பொருட்கள் பிரியாணி இலை, மிளகு, கிராம்பு, செம்பருத்தி இதழ், ஒரே ஒரு துண்டு சுக்கு, ₹1 நாணயம் இல்ல ஏதாவது சில்லறை நாணயம். இந்த எல்லா பொருட்களையும் வீட்டோட பூஜை அறையில, ஒருவேளை அஷ்டமி அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போல வீட்டுலாம் இருக்கீங்கன்னா
மதியம் 12 மணிலேருந்து 1:30 இந்த நேரத்துல பைரவரை நினைச்சு வீட்டோட பூஜையில தீபம் ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள வைக்கலாம். ஒருவேளை நீங்க கோவிலுக்கு போறீங்க, இல்ல ஆஃபீஸ்க்கு வெளில போயிடுவீங்க, மாலை நேரம் தான் வருவீங்க அப்படிங்கும்போது, மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல கூட பண்ணிக்கலாம். வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும். நெறைய பேர் வீடுகள்ல பைரவர் உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதால ஃபோட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க சிவபெருமானுக்கு முன்னாடி சிவரூபங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய பைரவர் அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீபத்த பைரவரா பாவித்து சின்னதா ஒரு தட்டு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் நீங்க எடுத்து வைக்கணும். ஒரு பொருளையும் வைக்கும்போது ஓம் காலபைரவாய நமகன்னு சொல்லிட்டே வைக்கணும். இந்த எல்லா பொருட்களையும் வச்சுட்டு உங்க குடும்பத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியல, வாங்கிய கடனை திரும்ப கட்ட முடியல, வட்டி கட்டிய வாழ்க்கை போகுது, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் காலபைரவர்கிட்ட நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் உங்க வீட்டோட பூஜை அறை மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு துணி, கருப்பு நிறத்தை தவிர ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அது சிவப்பு நிறமா இருந்தா இன்னும் விசேஷம். அந்த சிவப்பு நிற துணியில நீங்க பூஜை அறையில பைரவர் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த துணியில வச்சு நீங்க மூட்டையா கட்டணும். மூட்டையா கட்டினதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் அந்த மூட்டை அந்த விளக்குக்கு முன்னாடி சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி இருக்கட்டும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பூஜையில இருக்கிற தீபத்தெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த மூட்டைய உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கணும். தென்மேற்கு மூலை அப்படிங்கிறத குபேர மூலை, கன்னி மூலை அப்படிங்கிற மாதிரி பல பெயர்கள் அழைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த பீரோ லாக்கர் மேலேயோ இல்ல அந்த தென்மேற்கு மூலையிலயோ போயிட்டு இந்த மூட்டை நீங்க வச்சுக்கலாம். 15 நாட்களுக்கு பிறகு ஒரு முறை வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு நீங்க அந்த மூட்டைக்கு தூப தீபம் காமிக்கணும். இதுல வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளோட கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பைரவருக்கு உகந்த அஷ்டமி திதிக்கு உகந்த பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே அஷ்டமி திதி அன்னைக்கு ஒன்று சேரும்போது பைரவ கடாட்சம் ஏற்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு தெரிந்தோ தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கிடும். பணம் வைக்கும்போது அந்த பணம் நம்ம விட்டு நீங்கி போகாம நம்ம பக்கமே காந்தம் போல ஈர்க்கப்படும். வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான தொகை கைக்கு வரும். இந்த மூட்டையை மட்டும் தயார் செஞ்சு வச்சுட்டா போதுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி திதி, அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த மூட்டையை தயார் செய்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு உங்க திறமைக்கான அங்கீகாரம் அடையாளம் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறீங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு பக்கபலமா அமையும். உங்க வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தானாக தேடி வரும். அது மூலயமா கடன் பிரச்சனை குறையும், சேமிப்பு அதிகமாகும். அதுதான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம். அதை நீங்க காலபைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணும்போது பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.